ओम अदो देवावन्तनो यतो विष्णुर्विचक्रमे पृथिव्या सप्तदामभिः इदं विष्णुर्विचक्रमे त्रेदानजते पदं समूढमस्य भागं सुरे त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपा अदाभ्यः ततो धर्माणि धारयन् विष्णोर्कर्माणि भस्पस यतो वृतानि भस्पसे इन्द्रस्य यज्जोत्सगाः तद्विष्णो परमं पदकं सदा पश्यन्ति सूरयः दिवि वसक्ष ஒன்றரைக்கு பாட 1 மணிக்கு சரி வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க.
सरस्वरात्मवन्दनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगी भागान्यं भक्तांगिनेन कुलकालदीन्द्रमिश्राम् श्रीमद्भवन्तुनित्यं गुरुमुखमनदीत्य पादवेदानशेषाक्षं नरपति परिक्रम्यं कृष्णमातामृतामृतं रङ्गनाथस्य साक्षात् सर्वबन्धं शरणसंप्रमामि நான் கிளியர்த்தான் நுழைத்தோம் ஏழ்மேனியத்தை வெளியேற்றோம் நெஞ்சமே வந்து மானியன் முன்னார் மற்றர்வரானந்தான இந்திய ரங்கமனத்தூத அவ்வைத்தை வேதங்களோடு விழுந்து வெளியேற்றான் ஆதங்கள் யாமுடைய பற்று ஆசண்டதர்மசண்டதாவதனார்பாக லைலாசனே பௌத்தத்வாந்தபாத்திரபதினி ஜெயினேவ கண்டீரவः ஆஜாபாதிபுஜங்கபங்ககருடஸ்திரைவிஞ்சூடாமணிः ஸ்ரீரங்கேஸ்வர ஜெயத்பதோ விஜயதே ராமானுஜோயம் முனிः ஆசண்டசண்டகிரிகண்டனபத்ரதண்டாः பிரசன்ன பௌத்த மகராலய மந்திரத்தாः वेदान्तजालदर्शन दीपदण्डाः रामानुजस्य पटदण्डे मुने सुदण्डाः दारिद्र्योतारदण्डम् तदनयपदानुक्रिया यदुदण्डम् सर्वेभ्या दीपदण्डम् सकलकलिता संकृते कालदण्डम् प्रियङ्कानुपदण्डम् त्रिभुवनचन्द्रसंवर्णदण्डम् तत्ते रामानुजाय कृतिकर्तव्यो वज्रदण्डम् त्रिदण्डम् धिया माङ्गल्यसूत्रम् नवशूत्रम् सद्विद्या दीपशूत्रम् सकलकलिता संकृते कालशूत्रम् प्रज्ञाशूत्रमभूतानाम् प्रथमतरब्रह्मणि नालशूत्रम् रक्षाशूत्रम् मुनीनाम् चेतियतिपते पक्षी ब्रह्मशूत्रम् आचण्डसागरमकापणकापाग्निः श्रीरङ्गराज धर्माम्बुजमूलदातः श्रीविष्णोकमणिमण्डपमार्गदायि रामानुजो विदेदेतिराजराजः वाषण्डतिमषण्डभावदगनच्चार्वाकशैलासनिः बौद्ध இல்லையா என்னுடைய செயல்ல வேற எந்த விதமான ஒரு மாறுபாடு நிறைய வியாக்கியானம் சொல்றாங்க மாறுபாடும் ஏற்பட்டுவிடாம என்ன ஒரே வழியில என்னுடைய ஆசாரி பின்பற்றின வழியில அனுபவிக்கும்படியாக என்ன செய்ய வேணும் என்று அடியார்க்கடிமையை நிச்சயமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆழ்வார். அதனால மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் அந்த ஒரு காம்பீரியம் ஒரு இடத்துல அதனால இல்லையா மதுரவியாழ்வார் ஒரு காம்பீரியம் அடியார்க்கடிமைங்கிறத ஒரு காம்பீரியம் வருமான கடிமைங்கிறத காட்டிலும் வருவானுடைய அடியாருக்கு அடிமை அப்படிங்கிறது உயர்ந்த ஒரு நிலை அந்த நிலையில இங்கே காட்டணும். அதனால இந்த மதுரவியாழ்வாருடைய பிரபந்தம் மற்ற பிரபந்தத்துக்கெல்லாம் கைங்கரியம் ஆச்சாரியர்கள் எப்படி அனுபவிக்கிறாளோ அதுபடியான கைங்கரியம். அதை விட்டுவிட்டு நான் ஒரு சுவை இருக்கு அப்படின்னு போயிடக்கூடாது இல்லையோ. நமக்காக ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னு போயிட்டா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். மூர்க்கர்கள் கூட சொல்றார் ஆச்சாரியத்துக்கு பின்னால இல்லையா பெரியவாழ்வு அனுபவத்தை விட்டு வெளியில போய் தனக்குன்னு ஒரு அனுபவம்னு போனா மூர்க்கன்னு கூட சொல்றார் இல்லையா. அதனால அந்த ஆச்சாரியர்கள் அனுபவிச்சதே அவ்வளவு இருக்கு கொட்டி கிடக்க அதை விட்டுட்டு நம்ம எங்க போனோம் அப்படிங்கிறதான் இங்க சொல்றார். இந்த செயல் நன்னாக கோதையின் பெயரையே மனதிற்குள் சொன்னாலும் உள்ளமும் துள்ளுதடி கிளியே மனமும் மகிழுதடி. கோதையின் பெயரையே மனதிற்குள் சொன்னாலும் உள்ளமும் துள்ளுதடி கிளியே மனமும் மகிழுதடி.
மகிழ்ந்திடுவாள் கண்ணனை போலிவள் கள்ளச்சிரிப்பு சிரிப்பாள் தன்னிலை மறக்க செய்வாள் கிளியே என் உயிரில் கலந்திருப்பாள் கிளியே என் உயிரில் கலந்திருப்பாள் விஷ்ணு சித்தன் புத்ரியாம் மன்னாரின் கோதைவள் எதிராசன் தங்கைவள் கிளியே உள்ளம் கவர் சூரச்சினிவள் கிளியே உள்ளம் கவர் சூரச்சினிவள் அழகருக்கு காரடிசில் சொன்ன கோதைவள் கருடனுக்கு சமாசனம் கொடுத்ததன் வீவள் சூடி கொடுத்த சுடர் கொடிவள் கிளியே எங்கள் குல தெய்வமிவள் கிளியே எங்கள் குல தெய்வமிவள் கையனை பில் வைத்து கொள்ளாள் சாய்ந்து கொள்ள தோள் கொடுப்பாள் கையனை பில் வைத்து கொள்வாள் சாய்ந்து கொள்ள தோள் கொடுப்பாள் காலை நீட்டி அமர சொன்னாள் கிளியே அப்படியே அமர்ந்து கொள்வாள் கிளியே அப்படியே அமர்ந்து கொள்வாள் ஆச்சாரியன் அனுகிரகமடி பெரியவர்கள் ஆசியடி ஆச்சாரியன் அனுகிரகமடி பெரியவர்கள் ஆசியடி என்னை உந்தனனை பிணிலே கிளியே என்றென்றும் வைத்து கொள்ளடி என்னை உந்தன்னை பிணிலே கிளியே என்றென்றும் வைத்து கொள்ளடி எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோமடி கிளியே உமக்கே நாமா செய்வோமே கிளியே உமக்கே நாமா செய்வோமே இந்த வரம் வேண்டுமடி இந்த வரம் வேண்டுமடி இந்த வரம் வேண்டுமடி மறுக்காமல் தந்திடடி இந்த வரம் வேண்டுமடியே கிளியே மறுக்காமல் தந்திடடி கிளியே மறுக்காமல் தந்திடடி கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தெய்வமாய் கோதையிருப்பது தன் விபுரத்தில் கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தெய்வமாய் கோதையிருப்பது தன் விபுரத்தில் மன்னாரருகினில் நின்றே அருள்வார் மன்னாரருகினில் நின்றே அருள்வார் பேசிடும் தெய்வம் எங்கள் கோதை கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தெய்வமாய் கோதையிருப்பது தன்விபுரத்தில் ஆழ்வாரின் புத்திரியாம்
ஸ்ரீயாய் எங்களை ஆள வந்தாய் ஊனில் கலந்து உயிராயுறைவாய் எங்கள் துயரகற்றி அனைத்தே நிற்பாய் எங்கள் துயரகற்றி அனைத்தே நிற்பாய் குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாதே குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாதே கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தெய்வமாய் கோதை இருப்பது தன்விபுரத்தில் கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தெய்வமாய் கோதை இருப்பது தன்விபுரத்தில் கோதை இருப்பது தன்விபுரத்தில் கோதை இருப்பது தன்விபுரத்தில் 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 நஞ்சிறு கிளியே மால்யா எங்கள் குல தெய்வமே எங்களை வாழ வைப்பாய் மால்யா ஏற்றமும் தந்திடுவாய் உடையவரின் தங்கையே மால்யா உள்ளத்தில் உறைபவளே மன்னாரின் கோதையடி எங்களை மயங்க வைத்தாயே எங்கேயோ இருந்தேனே மால்யா என்னை இங்கழைத்து வந்தாய் கண்ணினுள் வைத்து என்னை மால்யா இமையாய் காப்பாயே உன்னோடு இருந்தால் மால்யா உலகை மறந்திடுவேன் என்னை உன் அழைப்பினிலே மால்யா என்றென்றும் வைத்துக் கொள்வாய் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோ மால்யா உமக்கே யாட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மால்யா மாற்றிடுவாய் நீயே மாற்றிடுவாய் நீயே மாற்றிடுவாய் மால்யா நஞ்சிறு கிளியே மால்யா எங்கள் குல தெய்வமே எங்களை வாழ வைப்பாய் மால்யா ஏற்றமும் தந்திடுவாய் உடையவரின் தங்கையே மால்யா உள்ளத்தில் உறைபவளே மன்னாரின் கோதையடி எங்களை மயங்க வைத்தாயே எங்கேயோ இருந்தேனே மால்யா என்னை இங்கழைத்து வந்தாய் கண்ணினுள் வைத்து என்னை மால்யா இமையாய் காப்பாயே உன்னோடு இருந்தால் மால்யா உலகை மறந்திடுவேன் என்னை உன் அழைப்பினிலே மால்யா என்றென்றும் வைத்துக் கொள்வாய்
எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றோமேயாவோ மால்யா உமக்கே யாட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மால்யா மாற்றிடுவாய் நீயே மாற்றிடுவாய் நீயே மாற்றிடுவாய் மால்யா. மத்தியானம் 12 மணிக்கு பார்க்குறேன். பதினாறு வண்டி சப்பரம் இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி. நிறைய விதமான ரதங்கள் இருக்குது. கோரதம், அதாவது மாடு இழுக்கிற ரதம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த ஊர் ஸ்பெஷாலிட்டி 16 வண்டி, 16 சக்கரம் இருக்கிற. அதாவது ஒரு திருநாளில் 2 தேர் இருக்கணுங்கிறது கணக்காக இருக்கலாம் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. திருப்பதியில் கூட பார்த்தீங்கன்னா 6ஆம் திருநாள் தங்கத்தேர் இழுப்பா. அது மாதிரி இந்த ஊரில் முதல் திருநாள் இதை சட்டத்தேர்னு கூட சொல்லுவாள். முதல் திருநாள்லே தேரில் ஆரம்பித்து
கடைசி திருநாள் தேரில் முடிகிற திருநாள். தேர்லேயே உத்தமபட்சமான தேர், மத்தியமபட்சமான தேர் அப்படிங்கிற விதத்தில் இருக்குது. அதாவது பூர்ணத்துவம் அடையணும்னா 12லேருந்து 16 சக்கரங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஒரு தேர் இல்லாட்டி பெருமாளோ எதுனாலும் சரி முழு லட்சணங்களோட எதுவுமே இருக்காது அப்படின்னு ரொம்ப அடிச்சே சொல்கிறாமா. அப்படி முழு லட்சணங்களோட இருந்தால் என்ன ஆகும்னா வானம் போயிடும், அதாவது ஒன்றா பறந்து போயிடலாம் இல்லாட்டி எரிஞ்சு போயிடலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை. இதுக்கான சாட்சிகள் நம்ம ஊர்லேயே நிறைய இருக்குது, நிறைய சொல்லலாம். ரிஷி மூலம் நதி மூலம்லாம் ரொம்ப நோண்டி ஆராயக்கூடாது. சரணாகதி பண்ணணும்னு முடிவு பண்ணிடணும். 16 கட்டமைப்புகள் மேலே இருக்குது. 16ன்னு சொல்கிறோமா, திசைகள் 16, சந்திரனோட கலைகள் 16. நம்ம உடம்புகளில் நம்ம உடம்புல இந்திரிய கற்பூரம் ஆறது 30 முக்கோடி தேவர்களும் இந்த கற்பூரத்துக்காகத்தான் ஏங்கி இங்கே வந்து நின்று சேவிக்கிறா. நம்மளும் சேவிப்போம். இந்திரியங்கள் 16, அதாவது கண்ணு மூக்கு இதெல்லாம் இந்திரியம் 16. ஷோடச உச்சாரணங்கள் 16. ரிக்வேதத்தில் புருஷ சுத்தத்தில் ரிக் 16 அப்படின்னு சொல்கிறா. அதாவது பெருமாளையே சொல்லும்போது ரிஷிகேசன்னு சொல்கிறா, தமிழில் இருடிகேசன்னு சொல்கிறார். பெரியாழ்வார் கூட இருடிகேசா முலையுணாயேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருடிகேசான்னு அனுபவிக்கிறார். இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடியவன், தன்னோட இந்திரியங்கள் மட்டும் இல்லை அடுத்தவாளோட இந்திரியங்களையும் சேர்த்து கட்டுப்படுத்தக்கூடியவன் தான் இருடிகேசன், ரிஷிகேசன்னு பெரியாழ்வார் கொண்டாடுறார். அப்படிப்பட்ட இந்திரியங்கள் 16 வண்டி சப்பரம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சேவிக்கிறோம். தேர் மாதிரி ஜிலு 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 ஜிலுன்னு வருது. கோஷ்டிக்காரா, திருவடைச்ச கோஷ்டிக்காராளோட ஆரம்பிக்கிறோம். தாயார் முதல் திருநாள் 16 வண்டி சப்பரத்தை பரிபூர்ணமாக அனுகிரகிச்சிருக்கா. இங்கே எடுத்த திருமஞ்சன ஃபோட்டோவெல்லாம் நான் போய் எடுக்கலை, குரூப்பில் அனுப்பிச்சவாளுக்கு தலையெல்லால் கைமாறிலேன்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்கிறத தவிர வேறு தெரியல. உலகமே அவளை பேரை சொல்லி சேவிச்சுட்டுருக்கு. இந்த கோஷ்டிக்காரா வர அனுபவிப்போம். 16 வண்டி சப்பரம். நாளைக்கு 2ஆம் திருநாள் சிங்கமாள் கோரட்டில் திருமஞ்சனம் ஆகி, வாழைக்குளத்தில் ஒரு திருமஞ்சனம் ஆகி, 3வது திருமஞ்சனத்துக்கு மேலரத வீதியில் இருக்கிற சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவா மண்டபத்துக்கு வரார். அங்கே இயல் தொடங்கி வாகனத்தில் புறப்பாடாகும். ரங்கமன்னார் சிம்ம வாகனத்துலேயும் ஆண்டாள் சந்திரபிரபையிலையும் வருவா. ரொம்ப அழகான வைபவம். அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம். கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்.